இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. இன்று தாயாம் திரு அவை புனித யோவான் திருத்தூதர் மற்றும் நற்செய்தியாளரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. மேலும் நான் என்னுடைய குருத்துவ அருட்பொழிவு நினைவு நாள் எனக்காகவும் ஜெபியுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக கடவுளுக்கு உங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்களும் ஜெபியுங்கள். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளை வார்த்தையாக உணர்ந்த அப்போஸ்தலர் யோவான் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரோடு உறவு கொண்டு அந்த நற்செய்தியை கேட்ட அவர் உலகிற்கு அந்த நற்செய்தியை கொடுத்திருக்கின்றார் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு உயிர் தெழுந்த பின்பு கல்லறைக்கு சென்ற யோவான் மற்றும் பேதுரு, இந்த அப்போஸ்தலர்கள் கல்லறைக்கு சென்றனர், கல்லறையை கண்டனர். யோவான் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார் என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது. அன்பு இயேசு ஆண்டவரே, திருத்தூதரான புனித யோவான் வழியாக நீர் கொடுத்திருக்கிற உமது இறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? நிலை வாழ்வை தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று திருவிவிலியத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் இறை வார்த்தையை நம்பி அதன்படி நடக்கவும், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தைகளை நம்பி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அதிலே நாங்கள் வெற்றி காண அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.